ගරු රිසාත් බදුදීන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් තියෙනවා. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று நடைபெறுகின்ற விவாதத்திலே பேச கிடைத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். ஒரு முக்கியமான நாட்டு மக்களுக்கு அதே போல கிராமங்களுக்கு வேலை செய்கின்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கின்ற சபைகளை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் முடிந்த பிறகு அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாராளுமன்றத்தில் இன்று முதலாவதாக பேச கிடைத்தமைக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு குறிப்பாக ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, பல சவால்கள் பல கஷ்டங்களுக்கு தலைமைத்துவமும் கட்சியும் முகம் கொடுத்து இந்த தேர்தலிலே கடந்த காலங்களிலே பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வந்திருக்கிறோம். அநியாயமாக பல தண்டனைகளை கஷ்டங்களை எல்லாம் சிறை வாழ்க்கையெல்லாம் இந்த தலைமைத்துவம் அனுபவித்து இருக்கின்றது என்பதை இந்த பாராளுமன்றம் அறியும். என்றாலும் எல்லாவற்றிலும் நிரபராதியாக நாங்கள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு இருந்தும் 140 உறுப்பினர்கள் இந்த கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, அதேபோல் புத்தளம், குருநேகல், களுத்தர, கொழும்பு போன்ற கண்டி போன்ற மாவட்டங்களிலே மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள், அன்றாதபுரம் போன்ற மாவட்டங்களில். எனவே அந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உறுப்பினர்கள் அல்லது சபை தலைவர்கள், பிரதி தலைவர்கள் எதிர்காலத்திலே மக்களுக்கான பணிகளை நேர்மையாக செய்வார்கள் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல தான் இந்த தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திற்கு அதேபோல் இந்த தேர்தல் முறை இது சம்பந்தமாக நான் ஜனாதிபதியிடத்திலே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்த பொழுது நான் சொன்னேன், இந்த முறை ஒரு பிழையான முறை. இந்த முறையினால் எந்த ஒரு கட்சியாலும் அல்லது எந்த ஒரு சபையையும் சரியாக அமைக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை வரும் என்று சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் கூட அப்படி என்றால் இதை மாற்றுவோமா என்று கூட கேட்டார். என்றாலும் அவருக்கு பக்கத்தில் இருந்த உங்களுடைய ஒரு அமைச்சர் சொன்னார், இல்லை இல்லை இப்போ காலம் போதாது, மாற்ற முடியாது என்று. அவ்வாறான ஒரு பெரிய காலம் இதற்கு தேவை இருக்கவில்லை. அன்றைய நாளிலே ஒரே நாளிலே அந்த பேப்பரிலே மாற்றத்தை செய்து பழைய முறை மூலம் செய்திருந்தால் இன்று மந்திரிமாருக்கு விலை பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்திருக்காது. வெண்ட கட்சிகள் ஆட்சி அமைத்திருக்கலாம். அதனால் ஒரு பிரதேசங்களிலே ஒரு நல்ல ஆட்சியை எந்தெந்த மக்கள் விரும்பிய முறையிலே பெற்றுக் கொடுத்திருக்கலாம். இன்று வென்றவர்களும் ஆட்சி அமைக்க முடியாமல் அதே போல பல வகையான கருத்துக்கள், பல வகையான பேச்சுவார்த்தைகள், அதாவது ஒவ்வொரு தலைக்கும் நான் கேள்விப்பட்டேன், கல்பட்டியிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு 25 லட்சம் தருவேன் என்று ஒரு ஆளுங்கட்சி சார்பான ஒருவர் பேரம் பேசுவதாக சபை அமைப்பதற்காக ஒரு தலைக்கு 25 லட்சம் மினிமம் என்று நான் கேள்விப்படுவேன். இதெல்லாம் இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. எனவே இந்த முறையிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த அரசாங்கத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு கொண்டு வராவிட்டால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். ஹரியானா ஹரிம தனட்ட LOLC ஃபைனான்ஸ் ஹரியானா ஹரிம தன